நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உலக செய்திகளில் முக்கிய இடம் பெற்றிருப்பது இஸ்ரேலோட சில விஷயங்களும், ஈரான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நாங்கள் யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை நிறுத்த போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பேச்சுவார்த்தை ஆரம்பித்து ஃபெயிலியர் ஆனால் கூட அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரப்போகுது அப்படிங்கிற இடத்துல என்ரிச்மெண்ட் இப்போதைக்கு நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அவர் அப்பாஸ் ஆராய்ச்சி என்ன சொல்கிறாரு, அந்த வேலையே ஆகாது, நாங்கள் எங்களோட என்ரிச்மெண்ட்டை தொடர்கிறோம், எங்களை நீங்கள் மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் அப்படியே இதோட எடுத்தோம்னா அவர் ட்ரம்ப்பு இது இன்றைக்கி கேள்விப்பட்டது வேறு ஒரு சேனல்லையும் பேசியிருக்க உண்மையிலேயே தலைகால் புரியாமல் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உண்மையிலே பயங்கர ஒரு வெறி பிடிச்ச மாதிரி மோசமான சூழலில் இருக்கிறதா தகவல். பற்றின டீட்டெயிலாம் பேச போகிறோம். ப்ளஸ் இந்த என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது யுரேனியம் செறிவூட்டல், அதில் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சில விளக்கங்களோடு பார்க்க போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல், தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதான், தலைப்பில் சொன்னதான், அப்பாஸ் ஆராய்ச்சி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்களை மிரட்டுற வேலையை வச்சுக்காதீங்க, நாங்கள் எங்களோட என்ரிச்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறோம், அதாவது தொடங்குகிறோம், முடிக்கிறோம், இப்படிலாம் இல்லை, கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் சில விஷயங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஒரு மேப்பு, எப்படின்னா இஸ்ரேல் மேப்பு. அந்த மேப்பில் எங்கெங்கெல்லாம் நாங்கள் தாக்க போகிறோம், எதை வச்சு, அணு ஆயுதத்தை வச்சும், மற்றபடி ரொம்ப ஹெவியான குண்டை வச்சும் தாக்க போகிறோம். எங்கிட்ட ஃபத்தா இருக்குது, கொரம்ஷாகர் இருக்குது, மாதிரி குரூஸ் மிசைலாக இருக்கட்டும், பலிஸ்டிக் மிசைலாக இருக்கட்டும், எல்லாமே எங்கிட்ட இருக்குது. நாங்கள் எங்கெங்கெல்லாம் எங்களுடைய இலக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி, அது ரொம்ப முக்கியமாக அது டெல் அவீவ், அப்புறம் அதில் இருக்கிற பென்குரியன் ஏர்போர்ட் ஆரம்பித்து, அப்புறம் அவங்களோட அணுசக்தி இடம் இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறம் ஹைஃபா துறைமுகம் அப்படின்னு ரொம்ப முக்கியமான இடங்கள்லாம் கோடிட்டு அவங்க ஒரு புதுசாக ஒரு மேப்பு, அந்த மேப்பில் இது முன்னாடி தினத்தந்தியில் சொல்லிப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு கத்தி அப்படி போட்டு இந்த இடத்தில் தான் குத்தினார் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது மாதிரி இந்த இடத்துலலாம் நாங்கள் குண்டு போட போகிறோம் அப்படின்னு ஈரான் வெளியிட்டிருக்கு. அதாவது ஈரான் பயந்து நடுங்கி ஒடுங்கி ஐயோ அப்படி போகுமோ அப்படிங்கிறத தாண்டி ஈரான் என்ன பண்ணுறாங்க, இவங்க ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதை எடுத்துக்க முடியும். இப்போ ட்ரம்ப்பை பற்றி சொன்னோம். அவர் அங்கே இது வேணால் வெனிசுலா வேணால் அவர் மதுராவை பிடிச்சி வந்துட்டார். அப்புறம் இந்தியாவை கூப்பிட்டு ஓகே நீங்கள் இங்கே குருடாயில் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் ஒரு பெரிய வெற்றியானா அது சின்ன வெற்றி, பெருசு இல்லை. அவரோட இதுக்கு அவரோட யானை பசிக்கு அது ஒரு சோளப்பொரி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கிரீன்லாண்டு இன்னும் பிரச்சனை அப்படியே இருக்குது. அப்புறம் இங்கே ஈரானுக்கு இந்த மாதிரி மிரட்டி பணியை வச்சு எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆட்கள் வர்றது போகிறது, ஏகப்பட்ட F-35 இருக்கட்டும், F-16 இது, அப்புறம் மற்றபடி B-2 பாம்பர், B-52 அது எல்லாத்தையும் அப்புறம் KC-135 அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே வச்சு ஆட்கள் ஸ்பெஷல் இதெல்லாம் போட்டுச்சாங்க இல்லையா, அதுக்கான செலவு ஒரு மோர் தென் $350 மில்லியன். 350 மில்லியனா பில்லியனா, ஓகே அது மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன். டாலர் இப்போதைக்கு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே கணக்கு வந்திருக்கு. அதில் அங்கே அமெரிக்காவில் செனட் கொதிச்சு போய் கிடக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் அது வேறு பயங்கர அப்செட்டு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பயங்கர அப்செட்டு. அவருக்கு ஒரே ஒரு ஆறுதல் யாருன்னா இந்தியா. நம்ம சொன்னதெல்லாம் சரி சரின்னு கேட்டுக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு 0% டேக்ஸு இம்போர்ட் டியூட்டி போடணும் அப்படின்னா ரைட் ஓகே அப்படின்றாங்க. அப்படின்னு இந்தியா மட்டும்தான் அமெரிக்காவுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா, இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அமெரிக்காவை கேட்கக்கூட மாட்டோம், நாங்களே ஈரானை தாக்க போகிறோம் அப்படின்னு தன்னிச்சையான ஒரு முடிவு எடுத்ததாக தகவல் வந்திருக்கு. அது ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாரும் கணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் ஒரு 500 மைலை தாண்டி அங்கே நிற்கிதா. அதில் இவர் குஷ்னராக இருக்கட்டும், இவர் விட்காஃபாக இருக்கட்டும்,
அவங்கெல்லாம் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு நாங்களாம் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லி அப்படி கையடிச்சிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் மீடியாவுக்கு கொடுத்துட்டு வருவாங்கன்னு இருக்கட்டும். ஒருவேளை அந்த நேரத்தில் வேறு ஏதாவது இப்போ பிரச்சனை நடக்குதா இல்லையா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஓகே, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆளை இறக்கி விட்டுட்டு அப்புறம் அங்கே வந்து ஒரு சின்ன தாக்குதல் பண்ணி விட்டு எங்களை இப்படி இவங்க தான் பண்ணிட்டாங்க, அவங்களே தாக்குதல் பண்ணிவிட்டு எங்களை வந்து ஈரான் தான் பண்ணிட்டாங்க, ஈரானோட ப்ராக்சி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈரான் மேலே போர் தொடுக்க போகிறாங்களா, ஏன்னா வேறு வழி இல்லை, என்னமாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் அறுவலை தூக்கிட்டேன், ரத்தம் பார்க்காம கீழே வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அங்கே நடக்க போகுதா அல்லது அவங்க போயிட்டு சும்மா வர போகிறாங்களா. சரி, வந்ததுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட்? ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு செலவு. அந்த கப்பலை வந்து என்ன பண்ணுறது? அது கடலில் நிற்கும், கடலில் அந்த பிராந்தியத்தில் நிறுத்துறதா அல்லது அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணுறதா அப்படின்னு பெரும் குழப்பத்தில் இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, இந்த ஈரான் போட்டிருக்க அந்த மேப் இருக்கு இல்லையா, அந்த மேப்பு ஈரான் தான் போட்டுச்சா அல்லது இஸ்ரேலே வந்து அந்த மேப்பை போட்டு இங்கே பார்த்தியா ஈரான் வந்து எங்களை அடிக்கிறதுக்கு புதுசாக மேப்பெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க பண்ணுறாங்களா? ஏன்னா இஸ்ரேல் வந்து அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப பயங்கர கேடுகட்டவங்க தான். எங்களை அடிக்க வரேன் தானே வந்து அப்படி அடிச்சுட்டு இங்கே பார்த்தியா என்ன அடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்கள் தான் இஸ்ரேல். இல்லை அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, இஸ்ரேலோட என்னென்ன நகரம், கைஃபா துறைமுகமாக இருக்கட்டும், பென்குரின் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், தெல்லவீவாக இருக்கட்டும், அப்புறம் முக்கியமான தளங்களை பூரா இடங்களை பூரா வந்து அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்தந்த இடத்துல தான் அடிக்க போகிறோன்னு சொல்கிறது வந்து அதை ரிலீஸ் பண்ணது ஈரானா அல்லது இஸ்ரேலே ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து தாக்குதலுக்கு தயாராகிறாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. அந்த நேரத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பார், அமெரிக்காவில் இன்னின்ன நகரங்களை எல்லாத்தையும் அணு ஆயுதத்தை வச்சு ஈரான் தாக்க போகுது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு, பி கேர்ஃபுல் அப்படின்னு அவங்க வந்து இஸ்ரேல் அமெரிக்காவை எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. இவங்க கையில் வந்து இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் கையில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கு வந்து சைனா சப்போர்ட் இருக்குது. அது அணு ஆயுதம் ஆல்ரெடி கையில் வச்சுருக்காங்க, அதனால் தாக்க போகிறாங்க, பி கேர்ஃபுல் அப்படின்னு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்கு. அதாவது எச்சரிக்கைன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நீ வந்து உடனே ஈரான் மேலே சண்டைக்கு வா, இல்லைன்னா இங்கே பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கான இன்னொரு வழி அது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்து என்ன வந்து பார்க்க போகிறோம்னா, சரி இது வரைக்கும் வந்து சின்ன சின்ன செய்திகள்லாம் பார்த்தோம். அப்புறம் இன்னும் ஒரு ரொம்ப சின்ன சின்ன செய்திகள் இருக்குது. அது வந்து முக்கியத்துவம் ஆனால் கூட சரி இந்த நேரத்தில் இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் இல்லை. அப்போது என்ன செய்யலாம்னா, நம்ம வந்து டெய்லி கேள்விப்படுறோம் இந்த மாதிரி யுரேனியம் என்ரிச்மெண்ட், என்னது நம்ம அணு செறிவூட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன? ஏன்னா இது வந்து எப்படின்னா நம்ம சாதாரண எளிய மக்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டா ஓ இதுதானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயம் நடக்கும். எப்படின்னா இது ரொம்ப சிம்பிள். நமக்கு யுரேனியம் செறிவூட்டுறது இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம பாலில் வந்து தயிரில் வந்து கடைஞ்சி வெண்ணெய் எடுப்போம்ல, அதுவும் இந்த யுரேனியம் செறிவூட்டலும் வேறு வேறு அல்ல. அதை நம்ம புரியறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன், அவ்வளோதான். நல்ல வேகமாக கடைஞ்சி இருக்கும்போது அதில் வந்து அப்படியே வெண்ணெய் ஒட்டிட்டு வந்து நிற்கும், மோர் தனியாக போகும், வெண்ணெய் வந்து ஒட்டிட்டு நிற்கும். இதுதான் இங்கே செறிவூட்டலில் நடக்கக்கூடியது. ஸோ அதில் என்னென்ன ஸ்டெப்பு அப்படிங்கிற ஒரு 3-4 ஸ்டெப்பு இருக்குது. அந்த ஸ்டெப்பை நம்ம வந்து பார்த்துட்டோம்னா ஓ இதுதான் வந்து யுரேனியம் U-235 அப்படிங்கிற இந்த ஐசோடோப், இதை வந்து பிரித்து எடுத்து தயாராக்குறாங்க. அதில் வந்து அணுகுண்டு உள்ள அந்த இதில் ராக்கெட்டோட தலையில் வச்சு கொண்டு போய் இப்போ டமால்னு போடுறதுக்கு தயாராகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தயிர் கடையிறதையும் இந்த செறிவூட்டல் அப்படிங்கிறதையும் ஒன்று அப்படி சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரே மெத்தட் தான். என்னென்னா சென்ட்ரிஃபியூஜ் அப்படிம்பாங்க. நம்ம வந்து ஸ்கூலில் படிக்கும்போதே சொல்லியிருப்பாங்க வந்து சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க வந்து. அப்போ வந்து என்ன சென்ட்ரிபெட்டல் அப்படின்னா அப்படி சல்லுன்னு சுற்றும் போது கொஞ்சம் கனமாக வெயிட்டாக இருக்கிறது அந்த வேகமாக உருளை சுற்றுன்னு வச்சுக்கலேன், அது சுற்றும் போது அது உள்ளுக்குள்ளே கனமாக இருக்கிறது அப்படியே வெயிட்டுக்கு அப்படியே வெளியில் பின்னாடி போகும். கனம் இல்லாதது வந்து உள்ள சென்டரில் இருக்கும். அப்படிங்கிறது தான் சென்டரில் உள்ளது வந்து சென்ட்ரிஃபியூஜ். உள்ள ஒரு சென்டரை நோக்கி வர்றது சென்ட்ரிஃபியூகல். வெளியில் போகிறது வந்து சென்ட்ரிபெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம படித்த வரைக்கும் எனக்குள்ளே ஞாபகம் இது. ஓகே, இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் இங்கே பார்க்கக்கூடியவங்க வந்து அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் வந்து பின்னூட்டத்தில் சொல்லி திருத்துங்க. ஓகே, சென்ட்ரிபெட்டல், சென்ட்ரிஃபியூகல். அப்போது சென்ட்ரிஃபியூஜ் அப்படிங்கிறது தான்
இது முக்கியமான யுரேனியம் என்ரிச்மெண்ட்டில் முக்கியமான ப்ராசஸ். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எந்தெந்த சாயிலில் மண்ணில் எந்த ஏரியாவில் யுரேனியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ மைனிங் அண்ட் மில்லிங் அதை எடுத்து நல்லா அரைச்சி எல்லாம் பண்ணி அதை எடுக்கிறாங்க இல்லையா, அதில் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த யுரேனியம் இருக்கக்கூடிய அந்த ஓர் அப்படின்னா தாது, ஓகே, அதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.7% யுரேனியம் இருக்கும். ஓகே, ஸோ 1% கூட இல்லை. அதாவது அதுக்கு நமக்கு ஒரு கணக்கு வைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து 100 கிலோ மூட்டை அந்த தாது இருக்குது, மண் வச்சு மண்ணிலேருந்து இருக்கிறது தானே மண், அந்த தாது இருக்குது. அந்த தாது 100 கிலோ மூட்டையில் யுரேனியம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 70 கிராம் இருக்கும். இல்லை 700 கிராம் இருக்கும். அது 0.7%, 1%. ஆமாம், இப்போ 100 கிலோவில் 1% வந்து 1 கிலோ, அதில் 700 கிராம் வந்து யுரேனியம் இருக்கும் அப்படிங்கிறதான். அப்போது நமக்கு வந்து இந்த செறிவூட்டினதுக்கப்புறம் இது வந்து 1 கிலோ இந்த யுரேனியம் 0.7ங்கிறத அப்படியே பிரித்து அதை வந்து முழுக்க ஒரு ஃபுல்லாக யுரேனியமாக வரணும் அப்படின்னா என்ன செய்யணும், 1 கிலோ வர்றதுக்கு கிட்டத்தட்ட 200 கிலோ இந்த எல்லோ கேக்கும்பாங்க. ஸோ எல்லோ கேக்கு தான் இதுக்கான பேஸ். யுரேனியத்தை வந்து அந்த மில்லிங் பண்ணி இருக்கக்கூடிய அந்த இது பேர் வந்து எல்லோ கேக். அந்த எல்லோ கேக்கில் வந்து 0.7 இருக்கா, அதில் நல்லா அப்படி இன்னும் அப்படி ஃபுல்லாக சுற்றி கிளியர் பண்ணி இதை வந்து கேஸ் ஃபார்மில் மாற்றி, அதாவது யுரேனியம் ஆக்சிஃப்ளோரைடா, அது வந்து ஒரு கேஸ் ஃபார்மேஷன் இருக்குது. அது எப்படின்னா, இது எல்லோ கேக்கு யுரேனியம், இது வந்து யுரேனியம் ஹைட்ராக்சி ஃப்ளூரைடு கேஸ் அப்படின்னு கேஸில் மாற்றி தான் வந்து நமக்கு என்ரிச் பண்ண முடியும். அதில் ஒரு 3 to 5% யுரேனியம் இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நமக்கு வந்து கல்பாக்கம், கூடங்குளம், அதெல்லாம் அணுமின் நிலையம், அதாவது அனல் மின் நிலையம்ங்கிறது நிலக்கரியில் எரித்து வர்றது. இந்த அணுமின் நிலையம் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி அணுக்கதிர் மூலமாக அதில் வர்ற அந்த வெப்பத்தை வச்சு தண்ணியை சூடாக்கி அதிலேருந்து டர்பைன் சுற்ற வச்சு வரக்கூடிய கரண்ட்டு. ஸோ அணுமின் நிலையத்துக்கு நமக்கு என்ரிச்மெண்ட் எவ்வளோ தேவைப்படுது, ஒரு 3லேருந்து 5% போதும், ஒரு அதிகபட்சம் அவ்வளோதான். இது வந்து எப்படின்னா, இதை பயன்படுத்துகிறது U-235 அப்படிங்கிற ஐசோடோப். இந்த ஐசோடோப் இதை பற்றி ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் டீட்டெயில்டு அணுகுண்டுனா எப்படி என்னன்னு டீட்டெயிலாக பேசியிருக்கேன். தேவைப்படுறவங்க அதுலேயும் கொஞ்சம் போய் பார்த்துக்குங்க. இப்போ எப்படின்னா, இந்த எல்லோ கேக் அப்படிங்கிறது வந்து U3O8, யூனா யுரேனியம், ஓனா ஆக்சிஜன். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆனது எல்லோ கேக். இந்த எல்லோ கேக்கை தான் நம்ம வந்து இந்த கேஸ் ஃபார்மாக மாற்றி யுரேனியம் ஹெக்ஸோ குளோரைடு கேஸ், ஆமாம், அதை வந்து இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் மாதிரி அதை போட்டு எல்லாம் டைட் பண்ணிவிட்டு அதை வந்து சுத்த வைக்கிறது. அப்போது அதில் சுற்றும் போது ஐசோடோப் இது யுரேனியமில் வந்து யுரேனியம் 235 இருக்கும், 238 இருக்கும். ஓகே, அந்த ஐசோடோப் ஏற்கனவே நம்ம வந்து முன்னாடி டீட்டெயில் பார்த்துருக்கோம். எப்படின்னா, இதை வந்து இந்த கேஸ் ஃபார்மை அப்படி வேகமாக சுற்றும் போது என்ன ஆகும், 238ங்கிறது வந்து பின்னாடி வெளியில் போயிடும், அந்த கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதெல்லாம். 235 கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குமா, அது வந்து சென்டரில் நிற்கும். ஸோ இது சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறது. சரி, சுற்றுறது என்ன ஸ்பீடில் சுற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ரெவல்யூஷன் பெர் மினிட், ரெவல்யூஷனை சுற்றுறது பெர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ரெவல்யூஷன். நமக்கு உதாரணத்துக்கு என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி வீட்டில் வந்து கிணத்துல மோட்ரு போடுறோம், அந்த மோட்ரு போடும்போது ஆர்பிஎம் சொல்லுவோம், ரெவல்யூஷன் பெர் மினிட். இது வந்து என்ன சொல்லுவோம், ஒரு 2500 ஆர்பிஎம், ஒரு 3500 ஆர்பிஎம், சில 5000 ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஃபேன் போடும்போது இப்போ வந்து 5ல் ஃபேன் வைக்கிறோமா, அது வந்து மேபி ஒரு 1500 1200 ஆர்பிஎம் அல்லது 500 ஆர்பிஎம் ரெவல்யூஷன். ஒரு சுற்று ஒரு மினிட்டுக்கு வந்து ஒரு 500 சுற்று, ஒரு மினிட்டுக்கு வந்து 1000 சுற்று அப்படிங்கிறத ஆர்பிஎம். இதை வந்து நம்ம கார் ஓடும்போது காரோட வேகத்தை பொறுத்து அதை ஆர்பிஎம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு ரொம்ப எளிதாக புரிகிறதுக்கு நமக்கு வீட்டில் தண்ணீர் இறைக்கும் பம்பு, இந்த பம்பில் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு இது டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எத்தனை வோல்ட்டு, எத்தனை வாட்ஸு, எத்தனை ஆர்பிஎம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆர்பிஎம்ங்கிறது ரெவல்யூஷன் பெர் மினிட். அந்த தண்ணியை மேலே ஏற்றுறதுக்கு அது வந்து ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க, அந்த கம்பி மாதிரி இது இருக்கிறது, அது எவ்வளோ வேகமாக சுற்றுது அப்படிங்கிறது. அது 2500, 2400 நார்மலாக, 2400, 2500, அப்புறம் ரொம்ப ஹெவியாக போகும்போது அது 5000 அப்படின்னு அந்த ஆர்பிஎம். இந்த சென்ட்ரிஃபியூஜ் இருக்கு இல்லையா, இதுக்கு தேவைப்படுற ஆர்பிஎம் எவ்வளவு அப்படின்னா 50,000 to 70,000 ஆர்பிஎம்.
ஸோ ஏன் இதுக்கு முன்னாடி இவ்வளோ விளக்கம் ஆர்பிஎம் சொன்னேன் அப்படின்னா, அப்போது அந்த வேகம் இருக்கு இல்லையா, அவ்வளோ வேகத்தில் சுற்றினா மட்டும்தான் இது வந்து அந்த, ஏன்னா இது வந்து கேஸ் ஃபார்மில் இருக்குது, இது வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டு. இந்த வெயிட்டை வந்து கொஞ்சம் U38 U238 அப்படிங்கிறது கொஞ்சம் இதோட வெயிட் அதிகம், U235 வெயிட் அதிகம். அது கொஞ்சம் வெளியில் போகணும், 235 வந்து உள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ராசஸ். அப்போ 50,000 to 70,000 சுற்றணும். சரி, இப்போ ஒரு 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 கலனில் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு, அதில் வந்து அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி பிரிஞ்சிருச்சு. இதை எடுத்து இன்னொரு கலன் போகுது, அப்புறம் அங்கேருந்து இன்னொரு கலன் போகுது. ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு 0.7%ங்கிறத ஒரு 2%, 2.5%, 3%, 5%, இப்படி இந்த கசடுகள் இருக்கு இல்லையா, தேவையில்லாது, அது எல்லாம் வந்து அப்படியே எல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் இந்த பியூரிட்டி வரும். அந்த பியூரிட்டி எவ்வளோ வரைக்கும் வரும்னா 90% யுரேனியம் 235 இருக்கணும். மற்ற கூட இருக்கிற மற்ற கசடுகள், அது அந்த கேஸில் இருக்கிற கசடுகள் தான். இது தேவையில்லாத U235 அப்படிங்கிறத தாண்டி வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இதை வந்து சுற்றி இதை வந்து அந்த சிலிண்டராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதிலெல்லாம் ஒன்றொன்னா அடுத்தடுத்து, இது வந்து இவ்வளோ கொஞ்சம் என்ட்ரிச் ஆகிடுச்சா அதுக்கு அடுத்தது, இது என்ட்ரிச் ஆகிடுச்சா அதுக்கு அடுத்த கட்டம்னு இந்த என்ரிச்மெண்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க முன்னாடி, 60% யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 90% வந்து எனி டைம் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு தேவைப்படுற பவர், ஏன்னா 50,000 to 70,000 RPM சுற்றணும்னா சாதாரண பவரெல்லாம் பத்தாது, ரொம்ப ஹெவி பவர் வேணும். ஸோ அந்த ஹெவி பவர் அதை வச்சு தொடர்ந்து சுற்றணும், நிறுத்தக்கூடாது, சுற்றிட்டு அப்புறம் அதுலேருந்து சென்டரில் சென்ட்ரிஃபியூஜுங்கிற சென்டரில் வரக்கூடிய அந்த U235 எடுத்து இன்னொருதுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோட்டோஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் உருளையாக வந்து வரிசையாக வந்து வச்சுருப்பாங்க. அப்படியே நமக்கு வந்து இந்த சப்மர்சிபிள் பம்பு சொல்லுவோம் இல்லையா, தண்ணிக்குள்ளேருந்து இறக்கிற பம்பு, அந்த பம்பை வந்து இங்கே ஒரு 500 பம்பு, அங்கே ஒரு 500 பம்பு அப்படின்னு வரிசையாக நிற்க வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வெறும் பம்பு, சப்போஸ் பம்பு மாதிரி அப்படியே பயங்கர ஹெவியாக, அதில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, திக்காக ஹெவியாக இருக்கிற மாதிரி அந்த வெறும் உருளை, அது வரிசையாக தெரியும், அந்த ஃபோட்டோவில் தெரியும். பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் இதுதான், நம்ம தயிர் கடையிற ப்ராசஸ் தான். தயிர் கடையிறது கையில் வந்து அப்படியே கடையிறோம். அதில் பால், மோர் இருக்கு இல்லையா, மோரோட வெயிட்டை விட இந்த வெண்ணெய் இருக்கு இல்லையா, அதோட டென்சிட்டி கம்மி, அதோட வெயிட் வந்து கம்மி. அப்போ என்ன ஆகும், அப்படியே கடைய இந்த வெண்ணெய் வந்து சென்டரில் வரும். வெயிட்டாக இருக்கக்கூடிய பால், அது தயிர் அல்லது மோர், ஓகே, அது வந்து தள்ளி போகும். அப்படிங்கிறது தான் சிம்பிள் ப்ராசஸ், நம்ம வந்து புரியறதுக்காக. சப்போஸ் இந்த வெண்ணெய் வந்து வெயிட்டாக இருந்துச்சுன்னா வெண்ணெய் பூரா வெளியில் போயிடும், மோர் மட்டும் சென்டரில் இருக்கும், அவ்வளோதான், இது புரியறதுக்காக. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் தான் வந்து என்ரிச்மெண்ட்டு. இந்த என்ரிச்மெண்ட் ப்ராசஸ் தொடர்ந்து 3 இடத்துல ஈரானில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏற்கனவே நிறையா வாட்டி அந்த பேரை சொல்லியிருக்கோம், நட்டான்ஸ், ஃபர்டோ, இஸ்ஃபஹான். இப்போது நம்ம இந்தியாவில் நடக்குதானா, இந்தியாவில் கண்டிப்பாக நடக்குது. ஓகே, அது இடமெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் அது கேட்டு பார்த்து தெரிஞ்சிடும். ஓகே, இந்தியாவில் எந்த மாதிரி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸில் சென்ட்ரிஃபியூஜ் அப்படிங்கக்கூடிய அந்த ப்ராசஸ், அது வந்து இது நடந்தால் தான் நமக்கு வந்து U235 அப்படிங்கிறத அதிகமாக பிரித்து எடுக்க முடியும், என்ரிச் பண்ணி அதோட செறிவு இருக்கு இல்லையா, அடர்த்தி, அதை வந்து ஜாஸ்தி ஆக்க முடியும். ஒரே ஒரு விஷயந்தான், நமக்கு வந்து பால் வந்து பியூர் பால், ஓகே, தண்ணி கலந்தாச்சு. ஒரு உதாரணத்துக்கு 1 லிட்டர் பால், அதில் ஒரு 1 லிட்டர் தண்ணி கலந்துட்டோம், பார்க்க வெள்ளையாத்தான் இருக்குது, ஆனால் தின்னாக இருக்குது, என்னென்னா தண்ணி கலந்துருச்சு. அதை என்ன பண்ணுறோம், திரும்ப வந்து அந்த பால் வந்து கொஞ்சம் பியூராக வரணும்னு என்ன செய்வோம், நிறையா எரித்து இந்த தண்ணியை பூரா ஆவியாக்கணும்னா ஓரளவு கட்டியாக திக்காக வரும் பார்த்திங்களா. இந்த மாதிரி இது ஒரு இந்த பியூரிட்டி கொண்டு வர்றதுக்காக, அல்லது இந்த யுரேனியம் ஜாஸ்தி அது 90%க்கு மேலே வர்றதுக்காக பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இது. வந்து என்னென்னா, இது தெரிஞ்சவங்களுக்கு, ரொம்ப ஒரு படித்தவங்களுக்கு ஆனால் இது காணொளி இல்லை, அதாவது இந்த பகுதி மட்டும் இல்லை, இது ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் போய் சேரணும். இப்போ என்ன படிக்கும்போது ஒரு பேப்பர் படிக்கிறோம், தினத்தந்தி இல்லை தினகரன் இந்த மாதிரி பேப்பரை படிக்கிறோம், இல்லை சில நேரத்தில் வந்து நம்ம இந்து பேப்பர், இந்த பேப்பரை படிக்கும்போது ஈரான் வந்து யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துகிறது, ஈரான் அப்பாஸ் ஆராய்ச்சி சூளுரைப்பு, யுரேனியம் செறிவூட்டலை தொடருவோம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து செறிவூட்டல் ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த காணொலியை பார்த்ததுக்கப்புறம், செறிவூட்டல்னால் யுரேனியம் 0.7 அப்படிங்கிறத
நம்ம வந்து 90% கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ப்ராசஸ் அப்படிங்கிறது. சரி, இப்போ வந்து நமக்கு வந்து 1 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வேணும்னா நமக்கு எவ்வளோ எல்லோ கேக் வேணும்? அந்த U3O8 சொல்ல முடியும் அந்த எல்லோ கேக். ஓகேனா அது மைனிங்லேருந்து மில்லிங்க்கு அப்புறம் உள்ளது அந்த கேக்கு. ஓகே, கேட்குறது சாப்பிட்ற கேக்கு இல்லை, சும்மா விளையாடி சொல்கிறேன். இது வந்து அந்த மில்லிங் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த கேக்கு தான் வந்து இதுக்கான ஆதாரம். ஓகே, அது வந்து கிட்டத்தட்ட 200 கிலோ 180 கிலோ அந்த எல்லோ கேக் இருந்ததுன்னா நமக்கு 1 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம். ஏன்னா அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தில் இருக்கக்கூடிய யுரேனியம் 235 எவ்வளோன்னா 90%. அப்போது 1 கிலோவில் 900 கிராம் வந்து யுரேனியம் இருக்கும் 1 கிலோவில். சரி, இப்போ வந்து நமக்கு ஒரு இந்த வெடிப்பு வெடிக்கிறதுக்கு அதோட ஈல்டுன்னு சொல்லுவாங்க, அது அளவு ஒரு 1 கிலோ டன். அப்போது 1 கிலோ டன் ஈல்டு வேணும் அப்படின்னா நமக்கு வந்து யுரேனியம் 235 அப்படின்னா அது கிட்டத்தட்ட 5 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் தேவைப்படுது 1 கிலோ டன் ஈல்டு வர்றதுக்கு. புளுட்டோனியம் அப்படின்னா அது வந்து ஒரு 1லேருந்து 2 கிலோ. ஏன்னா புளுட்டோனியம் ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்கோம், 238லேருந்து வெளியில் வந்த இந்த புளுட்டோனியங்கிறது வேறு ஒரு ஐசோடோப் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். அதை அந்த டீட்டெயில் பார்த்துங்க. ஸோ புளுட்டோனியமாக இருந்தால் ஒரு 1 to 2 kg அது தேவைப்படும் 1 கிலோ டன் ஈல்டு வெடிப்பு வர்றதுக்கு. சரி, இந்த கிலோ டன் வெடிப்பு வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ணி ஒரு புரிதலுக்காக கம்பேர் பண்ணி முடிச்சிடலாம். என்னென்னா நமக்கு வந்து ஹிரோஷிமா நாகசாகி ரெண்டுலேயும் போட்டாங்க இல்லையா 1945. அது வந்து ஹிரோஷிமாவில் போட்டது 15 கிலோ டன், நாகசாகியில் போட்டது 21 கிலோ டன். ஓகே, இங்கே வந்து ஒன்று போட்டது புளூட்டோனியம், இன்னொன்று போட்டது வந்து யுரேனியம். ஸோ இதில் நமக்கு உதாரணத்துக்கு ஹிரோஷிமாவில் போட்ட மாதிரி ஒரு 15 கிலோ டன் இது வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்ட்டு 5 6 கிலோ போட்டாச்சு அப்படின்னா ஒரு 100 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருந்துச்சுன்னா அது ஹிரோஷிமாவில் போட்ட ஒரு குண்டுக்கு சமம் அப்படிங்கிறதான். இப்போ ஏற்கனவே செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஆல்ரெடி 400 கிலோவுக்கு மேலே ஈரானில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் செறிவூட்டல் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து அமெரிக்காவில் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஹெவியஸ்ட்டு ரொம்ப, அதாவது சார் பாம்பாக விட்டுருங்க, அது 50 மெகாடன். இப்போ ஹெவியஸ்ட்டுங்கிறது 9 மெகாடன் அப்படின்னு இருக்குது. அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு செறிவூட்டப்பட்டது வேணும் அப்படிங்கிறது தான். இது வந்து நம்ம சும்மா ஒரு எளிமையாக புரிதலுக்காக நம்ம சொல்லக்கூடியது தான். இப்போ அணு என்ரிச்மெண்ட், அதாவது நியூக்ளியர் என்ரிச்மெண்ட், யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்னா இதுதானே, அப்போ நமக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொளி. எனிவே இப்போ என்னென்னா அமெரிக்காவோட மிரட்டல் இங்கே வந்து செல்லுபடி ஆகலை. ஈரான் கை கொஞ்சம் ஓங்கி இருக்குது. இந்த நேரத்தில் என்னாவது பண்ணி ஈரானை வந்து உரண்டை இழுத்து சண்டைக்கு கொண்டு வந்துடணும்னு இஸ்ரேல் நரித்தனமான வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி.